ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாப்டர் என்னமா இ கவர்னன்ஸ். ஸோ மின் ஆளுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மின் ஆளுகைமா ஸோ கொஞ்சம் மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான விஷயங்கள்லாம் வரக்கூடிய ஒரு பாட்டா இருக்குமா? ஓகேவா? இப்போ சிம்பிளா சொல்ல போனா இந்த ஒரு வார்த்தை இப்போ ரெண்டு வேர்டா நம்ம பிரிக்கலாமா? ஒண்ணு வந்து கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வந்துமா கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? ஒண்ணு எதுமா கவர்மெண்ட், நெக்ஸ்ட் எதுமா கவர்னன்ஸ். இதுல ஒண்ணு வந்து அரசு, இன்னொன்னு வந்து அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? இப்போ 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுறது கவர்மெண்டா கவர்னன்ஸாமா? சும்மா கெஸ் பண்ணுங்க பாப்போம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவது கவர்மெண்டா கவர்னன்ஸா இல்ல அரசா அரசாங்கமா? அரசாங்கம். சரி, ஓகே. இப்ப நம்ம எக்ஸாம்ல நீங்க எழுதியுமே இப்ப குரூப் 2 இல்ல குரூப் 1 குரூப் 4 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ள போறீங்களா? நீங்க எல்லாமே இஸ் அ பார்ட் ஆஃப் கவர்மெண்டாமா இல்ல இஸ் அ பார்ட் ஆஃப் கவர்னன்ஸாமா? நீங்க எல்லாமே அரசு கீழே வருவீங்களா இல்ல அரசாங்கத்துக்கு கீழே வருவீங்களாமா? கவர்மெண்ட் கீழே வருவீங்களா? சரி, ஓகே. அப்ப இந்த எம்எல்ஏ என்ன சொல்றாங்கல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், தென் இந்த அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ், இவங்கள யாருக்கு வருவாங்க? கவர்மெண்டா இல்ல கவர்னன்ஸா? ஜென்ரலா கெஸ் பண்ணுங்க. நம்ம எக்ஸாம் எழுதுறீங்க, பாஸ் பண்றீங்க, உள்ள போறீங்க. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகளா இருக்காங்கம்மா. சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல அமைச்சர்கள். இந்த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து கவர்மெண்டாமா இல்ல கவர்னன்ஸாமா? அது எதுக்குல சும்மா கெஸ் பண்ணுங்க. கவர்னன்ஸ் கீழே வராங்களாமா? ஓகே. இப்ப சிம்பிளா ஒரு லாஜிக் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ அரசாங்கம் தரக்கூடிய திட்டங்கள், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் ஒரு ஸ்கீம் எடுக்கலாமா? ஒரு சிம்பிளான ஒரு திட்டம், ஓகேவா? இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தா, ஓகே, இந்த மக்களை தேடி மருத்துவம் ஒரு திட்டம் எடுப்போம். இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வந்தது அரசா அரசாங்கமாமா? திட்டத்தை நமக்காக உருவாக்குனது, இந்த ஸ்கீமை நமக்காக உருவாக்குனது கவர்மெண்டா இல்ல கவர்னன்ஸா? அரசா இல்ல அரசாங்கமாமா இந்த திட்டத்தை நமக்காக கொண்டு வந்தது? கவர்மெண்ட். சிம்பிள்மா. கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, தட் இஸ் யுவர் எம்எல்ஏஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ். இவங்க எல்லாத்தான் நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோமா, அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? இந்த திட்டத்தை கொண்டு வந்தது கவர்மெண்ட் தான். ஆனா இந்த திட்டத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறாங்க பாத்தீங்களாமா, பீப்புள்ஸ் கிட்ட, அவங்க தான் யாருன்னா கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? அப்ப திட்டத்தை அமல்படுத்துவது அரசாங்கம் இருந்தாலும் அந்த திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது நம்ம அரசாங்கம் தாமா கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்களேன், இப்ப நீங்களே பார்ட் ஆஃப் கவர்மெண்டா இல்ல கவர்னன்ஸாமா? நீ எல்லாருமே பார்ட் ஆஃப் பார்த்தமா கவர்னன்ஸ். ஸோ அதுதாம்மா, நீங்களா அரசு அதிகாரிகள் கிடையாதுமா, அரசாங்க அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த அரசாங்கம் தரக்கூடிய இந்த திட்டத்தை மக்களிடம் நம்ம எடுத்துட்டு போய் சேர்ப்பதற்கு 2 ஆப்ஷன்ஸ் தருவாங்க. ஒண்ணு, நீங்க ஆன்லைன் மூலமா அதை கொடுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, ஆஃப்லைன் மூலமா நீங்க கொடுக்கலாம். ஒண்ணு எதுமா ஆன்லைன் மூலமா, இல்ல நெக்ஸ்ட் எதுமா ஆஃப்லைன் மூலமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் நான் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா, எனக்கு ஒரு வெப் போர்ட்டல் ஓபன் பண்றாங்க, நான் இ சேவா மையத்துல போய்மா ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். இதுல போய் இ சேவா, ஓகேவா, நான் வந்து எந்த ஒரு விஓ ஆபீஸ்க்கோ இல்ல தாசில்தார் ஆபீஸ்க்கோ இல்ல மணிகார் ஆபீஸ்க்கோ ஆர்ஐ ஆபீஸ்க்கோ நேரடியா போன தேவை கிடையாது. ஸோ எல்லாமே வந்து இணையத்தின் மூலமாகவே என்ன பண்ணலாம், பதிவு பண்ணிக்கலாம். இப்ப அப்படி இணையத்தின் மூலம் பதிவு பண்றதுதான் ஆன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் விஓ ஆபீஸ் போய் அங்க ஒரு கையெழுத்து வாங்கி, அங்கிருந்து ஆர்ஐ ஆபீஸ் போய் அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி, அங்கிருந்து கடைசியா தாலுகா ஆபீஸ்ல போய் அவர்கிட்ட கையெழுத்து நான் பிசிக்கலா வாங்கினோமா, அது என்ன சொல்லுவாங்க, ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சும்மா ஒரு கெஸ் பண்ணலாமா, நமக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருக்கிறது ஆன்லைன் மோடா இருக்குமா ஆஃப்லைன் மோடா இருக்குமா? அவ்வளவுதான்.
அப்படி இந்த அரசாங்க திட்டங்களை நமக்கு இணையதளம் மூலமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன்படக்கூடிய கான்செப்ட் தான் இ கவர்னன்ஸ் ஆர் மின் ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கவர்மெண்ட்னா திட்டத்தை கொண்டு வருவாங்கம்மா, கவர்னன்ஸா திட்டத்தை அமல்படுத்துவாங்கம்மா. ஓகேவா? இப்போ வில் டேக் ஒரு சிம்பிளஸ்ட் லாஜிக். ஒரு மாவட்டத்துடைய மிகப்பெரிய அரசாங்க அதிகாரி யாரமா இருப்பாங்க? Who's the largest government or governance officer in a district? வெரி குட். அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பார்லமா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட்டா இருப்பார். அவருக்கு கீழே தாமா லாண்ட் ஆர்டர் தனியா பிரியும், ரெவென்யூ தனியா பிரியும். ஓகேமா? இந்த எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், தென் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இவங்க எல்லாமே லாண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துருவாங்க. இதுல உங்களுடைய ஆர்டிஓ ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசரு, தென் டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் ஆபீசரு, தென் தாசில்தாரு, இவங்க எல்லாம் இருக்கிறாமா ரெவென்யூ. அப்போ ஒரு மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய கவர்னன்ஸா இருக்கக்கூடியது யாருதாமா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அப்ப எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலும், அரசாங்கம் தரக்கூடிய எந்த ஒரு நலத்திட்டங்களா இருந்தாலும் சரிமா, அரசாங்கம் தரக்கூடிய எந்த ஒரு ஸ்கீமா இருந்தாலும் முதல்ல வந்து ஒரு மாவட்டத்துல யாருகிட்ட ரீச் ஆகணுமா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ரீச் ஆகும். அவர்கிட்ட இருந்தால் எல்லாருமே போற மாதிரி. அப்ப இங்க இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் தாசில்தார், அவர்கிட்ட இருந்து ஆர்ஐ, அவர்கிட்ட இருந்து விஓஓ. அப்ப ஆரம்பிக்கிறது விஓஓ, அங்கிருந்து ஆர்ஐ, அங்கிருந்து இது மேல 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 கடைசி ஆர்டர் தான் போகும், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் போகும். அப்ப எப்பவுமே ஒண்ணு என்னன்னா கிளியரா 5 வருடத்திற்கு ஒருவது மாறுவதுன்னு பார்க்காம கவர்மெண்ட் தான் மாறுமே தவிரமா எவ்ரி 5 years ஒன்ஸ். எது மாறாதுமா? கவர்னன்ஸ் மாறாது. இது எப்பவுமே பிக்ஸ்டா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே சரிமா, கலெக்டர் அப்படி பதவி மாறாது. கலெக்டர் மாறுவாங்களே தவிர அந்த பதவி அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப எப்பவுமே கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறுமா, கவர்னன்ஸ் என்பது மாறாது. ஓகேவா? அப்போ இந்த அரசாங்கம் தரக்கூடிய அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வேலை தான் அரசாங்கம் பண்றாங்கம்மா. இந்த அரசாங்கத்தில் தான் நீங்கள் எல்லாமே பணியில் அமரப் போகிறீர்கள். இப்ப இத வந்து எளிமைப்படுத்தி எல்லாத்துக்கும் ஆன்லைன் மூலமா கொடுக்கக்கூடியதான் இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மின் ஆளுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மின் ஆளுகைக்கு என்ன சொல்லுவாங்கன்னாமா, பில்லர்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 தூண்கள் வேணுமாமா, பில்லர்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ். ஓகேமா? அப்போ ஒரு 4 தூண்களா பிரிச்சிருப்பாங்கம்மா. பில்லர்ஸ் ஆஃப் வாட் கவர்னன்ஸ்? இ கவர்னன்ஸ். எவ்வளவு தூண்கள் இருக்கு? சோ 4 தூண்கள் மொத்தமா இருக்கு. சோ அப்ப இந்த 4 தூண்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த இ கவர்னன்ஸ் என்ன ஆகும்? சேவையே செய்யும். அப்படி வரக்கூடிய முதல் இ கவர்னன்ஸ் என்னமா? ஃபர்ஸ்ட் பீப்புள், மக்கள் இருக்கணுமா? பீப்புள் ஷுட் பி தேர். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராசஸ், மக்கள் இருக்கணும். அந்த எந்த அளவுக்கு அந்த திட்டத்தை வந்து நீங்க எளிமையா அமல்படுத்துறீங்கன்னு சொல்றதாமா ப்ராசஸ். ஓகேமா? தென் இதுக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு என்ன வேணுமா? டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம். என்ன வேணுமா? ஃபர்ஸ்ட் மக்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த மக்கள் இருந்தாலும் அந்த சர்வீஸ், அதாவது சேவை அப்படிங்கிற ப்ராசஸ் ஃபாஸ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சேவை செய்வதற்கு எனக்கு கண்டிப்பா என்ன வேணும்? தொழில்நுட்பம் வேணும். கடைசியா வர்றதாமா ரிசோர்சஸ், அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கான ஆற்றல் என்னிடம் இருக்க வேண்டும். அப்ப இந்த 4 தான் நம்ம என்ன சொல்லுவோமா? பில்லர்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் எதுமா? பீப்புள். நெக்ஸ்ட் எதுமா? ப்ராசஸ். தேர்ட் எதுமா? டெக்னாலஜி. ஃபோர்த் எதுமா? ரிசோர்சஸ். அப்ப மக்களும் வேண்டும், அதுக்கான ப்ராசஸும் வேணுமா, தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஒண்ணுமே இல்ல, இப்ப நான் போய் இ சேவா மையில போய் உட்கார்ந்தா ஐ டெஃபினெட்லி நீட் வாட்? லேப்டாப். அப்ப அந்த லேப்டாப் இஸ் பார்ட் ஆஃப் வாட்? டெக்னாலஜி தான். இன்டர்நெட் வேணும், எல்லாமே. கடைசி என்ன சொல்றாங்கம்மா? ஆற்றல். அப்ப இந்த 4 தான் ஒரு மின் ஆளுகையின் என்ன சொல்றீங்க? பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மக்கள், சேவை, தொழில்நுட்பம், ஆற்றல். சோ பீப்புள், ப்ராசஸ், டெக்னாலஜி அண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா 4 ஸ்டேஜஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் போடுங்க. 4 படிநிலைகள் ஆர் 4 நிலைகள். அதுல ஃபர்ஸ்ட் நிலை என்னன்னா கம்ப்யூட்டரைசேஷன், கணினிமயமாக்குதல்.
கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்னா என்னமா, கணினி மயமாக்குதல். நெக்ஸ்ட் என்னன்னா நெட்வொர்க்கிங், இணைப்பு. நெட்வொர்க்கிங் இணைப்புன்னு சொல்றாங்களா, அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ரொம்ப முக்கியமா ஆன்லைன் பிரசன்ஸ். ஆன்லைன் பிரசன்ஸ் அதாவது உங்களுக்கு நெட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இன்டர்நெட் எல்லாமே இருக்கும். தென் ஃபைனலி ரொம்ப முக்கியமா ஆன்லைன் இன்டராக்டிவிட்டி. வாட்மா ஆன்லைன் இன்டராக்டிவிட்டி. இதாம 4 ஸ்டேஜ் ஆஃப் e-governance. சரி, எப்படி கேள்விகள் கேட்கலாமா, குரோனாலஜி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கணினி இருக்கணும், அதுக்கப்புறம் இணைப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் நெட் இருக்கணுமா. நெட் இருந்தாலும் இப்ப நான் ஒண்ணு சொன்னால் அது வந்து இ சேவை மையம் கேட்கணும். அதே மாதிரி இ சேவை மையத்துல போய் நான் உட்காந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காப்பி அனுப்புறோம். இப்ப நம்ம அனுப்பிச்சது தப்பா, தப்பு இல்லையா, கரெக்டா, கரெக்டா சொல்லிட்டு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க இருந்து விஓ ஆஃபீஸ் அனுப்புறேன்னு வச்சுங்க. இப்ப இந்த விஓ ஆஃபீஸ் அடுத்து எனக்கு இன்டராக்டிவிட்டி வரணும். நான் சொன்னது கரெக்டா தப்பா அப்படி அந்த மாதிரி 2 பார்ட்டிசிபேட் பண்ணுமா, இன்டராக்ட் பண்ணும். அதுதான் 4th ஸ்டேஜஸ். அப்ப ஹவு மெனி பில்லர்ஸ் நம்ம 4 pillars of e-governance. So first is your people, process, technology and resource. So the next is your computerization, networking, online presence மா, கடைசியதுமா ஆன்லைன் இன்டராக்டிவிட்டி அப்படி சொல்லலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னமா, அடுத்த ஹெட்டிங் புட் டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன். என்னமா டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன். ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் will be there. 4 types of interactions will be there. ஓகேவா, அதுல ஃபர்ஸ்ட் எதுனாமா உங்களுடைய G2G ன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இப்ப இந்த இணையத்தை நாம் பயன்படுத்த முடியுமாமா, நாம் பயன்படுத்த முடியுமா? இந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படிங்கிற போர்ட்டலை நம்ம பயன்படுத்த முடியுமாமா? கேன் able to யூஸ் பண்ண முடியாது இல்லமா. அப்ப அரசாங்கத்து அதாவது அரசு அதிகாரிகளுக்குள்ளேயே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டலை தாமா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா, அதுக்கு அடுத்ததுதாமா கவர்மெண்ட் டு சிட்டிசன். இது நம்ம பயன்படுத்தலாமா? இது பேரு என்ன, கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசனுக்கு தான். அப்ப நம்ம பெரும்பான்மை யூஸ் பண்ணக்கூடிய எல்லா போர்ட்டல்ஸுமே எதுக்கு எழுத வருமா, கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஷிப் தான். தென் தேர்ட் கவர்மெண்ட் டு பிசினஸ், G2B அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியாபாரம் பண்றவங்க யூஸ் பண்ணுவாங்களா, அதுதான் கவர்மெண்ட் டு பிசினஸ். ஓகேவா, அப்ப G2G ஒண்ணுமா, what is called G2G, government to government. So G2C நாமா government to citizen. அப்ப அரசுக்கும் இந்த குடியுரிமை பெற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய தமா கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஷிப் அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னமா கவர்மெண்ட் டு பிசினஸ். தென் கடைசி அது நாம கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ். கவர்மெண்ட் டு வாட்மா, எம்ப்ளாயீஸ். இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் பயன்படுத்துவாங்களா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ். இதை நம்ம பயன்படுத்த முடியுமாமா, இல்ல நம்ம அதிகாரியானதுக்கு அப்புறம் பயன்படுத்த முடியுமா? இப்ப நம்ம பயன்படுத்த முடியுமா? குட். அப்ப இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரே போர்ட்டல் என்ன மட்டும் தான் இருக்கும், கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஷிப் தான் நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஓகேமா, அப்ப கிளியரா பாத்தீங்கன்னா 4 தூண்கள் இருக்குமா, 4 படிநிலைகள் இருக்கு, 4 இன்டராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 தூண்கள் கிளியரா போட்டுருங்க. மக்கள் இருக்கணும், ப்ராசஸ் இருக்கணும், தொழில்நுட்பம் இருக்கணுமா, தென் ரிசோர்ஸ். குட். தென் அதே மாதிரிமா 4 ஸ்டேஜஸ் என்னமா சொல்லுவோம், கம்ப்யூட்டரைசேஷன், நெட்வொர்க்கிங், ஆன்லைன் பிரசன்ஸ், தென் ஆன்லைன்
இன்டராக்டிவிட்டி. அதே மாதிரி 4 டைப் ஆஃப் இன்டராக்ஷன் கிளியரா பாத்துருங்க. G2G, G2C, G2B, then finally what G2E. இதான் 4 டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ். ஓகேமா? இப்போ சும்மா நீங்க கெஸ் பண்ணுங்களேன், இந்த இ கவர்னன்ஸ் கூட அட்வான்டேஜ் என்னமா இருக்கும்? இந்த மின் ஆளுமையினால நமக்கு இருக்கக்கூடிய பயன்கள், நன்மைகள். வெரி குட். நமக்கான நேரங்கள் வந்து சேமிப்பா இருக்குமா? அரசாங்க திட்டங்களை நம்ம நேரடியா போய் ஒவ்வொரு ஆபீஸா போக தேவை கிடையாது, ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அதனால நமக்கு நேரம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். வெரி குட். வேற எதுவும் அட்வான்டேஜ் இருக்கா? ஒண்ணுமே இல்லம்மா, நீங்க பிசிக்கலா பண்ணணும், இப்ப ஆன்லைனா பண்றீங்க, அவ்வளவுதான். இப்போ ஒண்ணு இல்ல, நான் ஒரு ஓபி சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுனாமா, நான் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் விஓ ஆபீஸ் போகணும், அவரோட கையெழுத்து வாங்கணும், அதை எடுத்துட்டு போய் ஆர்ஐ ஆபீஸ்ல கொடுக்கணும், அங்க ஒரு சைன்மா, அதை எடுத்துட்டு போய் தாசில்தார் ஆபீஸ், அங்க ஒரு சைன். இவ்வாத பண்ணிட்டோமா? அப்ப இது எல்லாமே இப்ப நான் என்ன பண்ணிட்டா போதுமா, இ சேவை மையத்துல போய் நான் ஆன்லைன்ல பிரசன்ட் பண்ணிட்டா ஒரே எனக்கு எல்லாமே கிடைச்சிடும், அவ்வளவுதான். அப்ப இதனால எனக்கு நேரம் வந்து கொஞ்சம் கிடைக்குது. வேற நம்ம அட்வான்டேஜ் இருக்கலாம். சும்மா அட்வான்டேஜ் இருக்கலாம். ஓகே, இதனால வெளிப்படைத்தன்மை ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்காமா? டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது, வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி வாய்ப்பு இருக்காம அதிகமா இருக்கு. குட். சரி, போட்டு நெக்ஸ்ட் போட்டுக்கு மாறுது. ஸோ 2006லமா நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான், என்ன பிளான்மா? ஸோ நேஷனல் மின் ஆளுமை திட்டம் சொல்லுவாங்கம்மா, தேசிய மின் ஆளுமை திட்டம், நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான். முதல்ல எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இது தமிழ்நாட்டில் எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2007ல இருந்து தமிழ்நாட்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் 2007ல இருந்து நமக்கு வந்திருக்கும். தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, TNEGA சொல்லுவாங்க. ஸோ 2006லமா தேசிய மின் ஆளுமை திட்டம் சொல்லக்கூடிய நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்கம்மா. ஸோ 2007லமா தமிழ்நாடு மின் ஆளுமை சொல்லக்கூடிய தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ மிச்சப்படி இது என்னன்னா நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய வெப்சைட்ஸ், ஆப்ஸ் எல்லாமே தான் இருக்கிற மாதிரி இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய முக்கியமான சில ஆப்ஸ் எல்லாம் போட்டுமா தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் நோட் அவுட் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஆப்னு போட்டுங்க. அப்படியே ஓபனா போட்டுவாங்கம்மா. ஃபர்ஸ்ட் நோட் அவுட் இ சேவா, அரசு இ சேவை மையம். ஸோ 2014ஆம் வருடத்துல இருந்தாமா இந்த சேவை வந்துச்சு. அரசு இ சேவை
மையம். ஓகேமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இ அடங்கல். இ அடங்கல் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இந்த பத்திரத்துல பதிவு பண்றதுக்கு யூஸ் பண்றாங்களா, அதுதான் இ அடங்கல் அப்படி சொல்லுவாங்க. இ அடங்கல் 2018 இருந்து கொண்டு வந்தாங்க இ அடங்கல் அப்படிங்கிற திட்டம். ஸோ அரசு இ சேவை மையம் எப்ப ஆரம்பிச்சாங்கம்மா? 2014. ஸோ இ அடங்கல் எந்த வருடத்துல இருந்தாமா? 2018. நெக்ஸ்ட் ஓகேமா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா 2018 தூண்டில் மொபைல் திட்டம். தூண்டில் மொபைல் ஆப். இதெல்லாம் டைம் அடிச்சு பாருங்கம்மா. இந்த ஃபிஷர்மேன்லாம் இருக்காங்களாமா, இந்த மீனவர்கள் இருக்காங்களாமா, அந்த மீனவர்களுக்காக 2018 கொண்டு வரப்பட்டதாமா தூண்டில் மொபைல் அப்ளிகேஷன். ஓகேமா. தென் அதுக்கப்புறமா அதே 2018 கொண்டு வரப்பா தாய்மை ஆப் அப்படி சொல்லுவாங்க. தாய்மை அது எந்த வருஷமா? 2018 தான். தென் அடுத்தது நம்ம உழவன் மொபைல் ஆப். உழவன் மொபைல் ஆப் 2019 கொண்டு வந்தாங்க. உழவன் மொபைல் ஆப். தென் தமிழ்நாடு டிஎன் திக்ஷா போர்ட்டல். தமிழ்நாடு என்ன போர்ட்டல்மா? திக்ஷா போர்ட்டல். தென் 2019 we have கல்வி தொலைக்காட்சி. இரண்டாயிரத்தி 19 என்ன தொலைக்காட்சிமா? கல்வி தொலைக்காட்சி. தென் அதே 2019 காவல் உதவி திட்டம் ஆப். காவல் உதவி ஆப் 2019 காவல் உதவி ஆப். தென் 2019 இ தோட்டம். 2020 இ தோட்டம். ஓகேவா. அதுக்கப்புறம் அதே ஸ்டார் STAR ஸ்டார் 2.0 இது கொஞ்சம் முக்கியமான திட்டமா. இந்த பத்திரப்பதிவெல்லாம் பண்றீங்களாமா, இந்த பத்திரப்பதிவெல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டல் தாமா ஸ்டார் போர்ட்டல் அப்படி சொல்லுவாங்க. சிம்பிளிஃபைட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. பட் ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா நீ பண்ணக்கூடிய பத்திரப்பதிவு எல்லாமே சிம்பிளிஃபைட் பண்ணி எப்படி பண்ணலாம், இப்போ ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். ஓகேவா. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய
என்ன விஷயங்களாமா இ கவர்னன்ஸ் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஓகேமா. ஸோ இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு சாப்டர் தான்மா. ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்விகள் நம்ம கொஞ்சம் கூட கம்மியாக தான் இருக்கும். ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கேள்விகள் இருக்கலாமா. இந்த ஆப்ஸ் பத்தி ஃபுல்லா எழுத சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 4 மட்டும் தான். ஸோ இ கவர்னன்ஸ் என்ன, அதோட பில்லர்ஸ், அதோடைய ஸ்டேஜஸ்மா, தென் அதோட இன்ட்ராக்ஷன் சவுண்ட் கிளியரா பாத்துங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் ஃபுல்லாவே பாத்துங்க. முக்கியமா இப்போ அது போகமா சில ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், எழுதிக்கணுமா. ஓகே. ஸோ ரைட் டவுன் சம் ஆஃப் த ஸ்கீம்ஸ். ஓகே. நம்ம ஒரு சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று பார்க்கலாமா. இப்போ ரீசெண்டா வந்து தமிழ்நாட்டில் ஒரு 2 நாளோ ஒரு ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கலாமா. நேத்து இன்னைக்கு எல்லாமே. ஸோ என்ன டைப் ஆஃப் ப்ரொடெஸ்ட் இஸ் கோயிங் தமிழ்நாடுமா. ஸோ மத்திய அரசாங்கம் கொண்டு வர ஒரு திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம், ஒரு ப்ராப்ளம் இஸ் கோயிங் ஆன், ரைட். ஸோ என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு நினைக்கிறீங்க? வெரி குட். ஸோ நம்ம சிறுசா என்னன்னு பார்க்கலாமா. CAA இட் இஸ் கால் ஃபுல்லா வேணுமா. வெரி குட். ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ ஜென்ரலா வில் டேக் ஒரு பாயிண்ட். ஓகேவா. இந்தியாவில் வந்துமா, இந்தியான்ல பொதுவாகவே நம்ம இந்த குடியுரிமை அப்படி சொல்றோம்லமா, சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற பாயிண்ட். இப்போ நீங்க வந்து இந்த நாட்டின் குடிமகன் தானா இல்லையா அப்படிங்கிறத எந்த அடையாளத்தை வைத்து நம்ம நிரூபிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் யுவர் சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் எதுமா நம்ம சொல்லலாம். எதுமா? வெரி குட். பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு. வேற? சும்மா கெஸ் பண்ணுங்க. யூ கேன் ஸ்பீக். பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு. எதுமா? ரேஷன் கார்டு. ஓகே. ஸ்மார்ட் கார்டு. குட் குட். ஓகேமா. இப்போ வெரி குட்மா. அதான் ஃபர்ஸ்ட். இப்ப சிம்பிளா வந்துமா, இந்தியாவில வந்துமா 4 டைப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க, மொத்தமா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாருனாமா RI அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். ஸோ இந்தியாலேயே பிறந்துமா, இந்தியாலேயே வளர்ந்து, இந்தியாலேயே இப்ப பிரசன்டா வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அவங்க தான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், இருப்பிட இந்தியர்கள் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா NRI சொல்லுவாங்க. வாட்? NRI, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். இவங்களும் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் தாமா. பட் தற்போது இந்தியாவுக்குள்ள வசிக்காம வேற நாட்டுல போய் வாழ்வாங்க, அவுட் சைடு இந்தியால வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சிட்டிசன் தான், இந்திய சிட்டிசன் தான். வேலைக்காக போயிருப்பாங்க, எதுக்காக போயிருப்பாங்க. மூணாவது ஒரு குரூப் சொல்லுவாங்கம்மா, இட்ஸ் கால் OCI அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. தமிழ்ல வந்து இந்த இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படி டைப் ஆஃப் குரூப்னாமா, இந்தியாவிலதான் பிறந்திருப்பாங்க, இந்தியாவிலதான் வாழ்ந்திருப்பாங்கம்மா. இப்ப டக்குன்னு வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா போறோம்னு வச்சுக்கோங்கம்மா. அமெரிக்கா போய்மா அங்க அமெரிக்காலே செட்டில் ஆகி அமெரிக்காவுடைய குடியுரிமை வாங்கிடுவாங்கம்மா. அப்ப அவங்க அமெரிக்கா குடியுரிமை வாங்கி விட்டாலே எந்த குடியுரிமை படி போய்விடும், இந்தியால இந்தியன் சிட்டிசன்ஷிப் போயிடும். அப்ப இந்தியா வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் இங்க போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்போ அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுமா பண்ணீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர்கள். வெரி குட், சிம்பிள். நம்ம சுந்தர பிச்சை சார் தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னையில், இந்தியன் சிட்டிசன் தான். ஆனா இப்போ என்னோட குடிமகனா இருக்காருமா, அமெரிக்காவோட குடிமகனா இருக்காரு. அப்ப இந்தியாவில பிறந்து வளர்ந்து வேற நாட்டுடைய குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னா அந்த நாட்டின் குடியுரிமை அவங்களுக்கு கிடைத்து விட்டாலே இந்திய நாட்டின் குடியுரிமை பறி போகிவிடும். ஏனென்றால் இந்தியால நமக்கு ஒற்றை குடியுரிமை கான்செப்ட் தான் இருக்கு. ஒன்லி வாட்மா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தாமா. இரட்டை குடியாட்சி நம்ம தர மாட்டோம், ஒற்றை குடியாட்சி மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய 4வது டைப் ஆஃப் மக்களுக்காமா நம்ம ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அகதிகளா வர்றாங்களா,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பக்கத்து நாள் ஒரு பிரச்சனை, இல்ல நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டு ஒரு சின்ன சண்டை. சோ அந்த நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ அந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அடைக்கலம் கேட்டு வர்றாங்களமா, தஞ்சம் கேட்டு வர்றாங்களமா, அசலம் கேட்டு வர்றாங்களா, அவங்களத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்தியாலேயே பிறந்து இந்தியாலேயே வாழக்கூடிய மக்கள் யாருமா, ரெசிடென்ட் இந்தியன். இந்தியாவில பிறந்து இந்தியா குடிமையை வச்சிருக்காங்க, ஆனா வேற கண்ட்ரில வேலை செய்யறாங்க, அதை என்ன சொல்லுவோம், என்ஆர்ஐ. இந்தியாவில பிறந்து வளர்ந்து வேற நாட்டுடைய குடிமை வாங்கிட்டாங்க, இப்ப தற்பொழுது இந்தியா குடிமை கிடையாது, அதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியா வம்சாவளி சார்ந்தவர்கள் ஆர் ஓசின்னு சொல்லுவோம். வேற நாட்டுல ஒரு பிரச்சனை, அதனால இங்க வந்திருக்காங்க ரெஃப்யூஜிஸ். இதுக்கு அடுத்த 5வது குரூப்பை தான் நம்ம இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லீகல் மைக்ரன்ஸ் பேரே என்னமா, இல்லீகல். அப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தா எனக்கு பாஸ்போர்ட் இருக்கணும், விசா இருக்கணும், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். இப்ப பாஸ்போர்ட்டோ விசாவோ எதுவுமே இல்லாம நான் வேற நாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள வரேன்லமா, அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஒண்ணு ஆர்ஐமா, என்ஆர்ஐயா இருக்கலாம், ஓசியா இருக்கலாம், ரெஃப்யூஜிஸா இருக்கலாம், இல்ல இல்லீகல் மைக்ரன்ஸா இருக்கலாம். இந்த 5 தவிர இந்தியாவில வேற ஏதாச்சும் மக்கள் வாழ முடியுமாமா? என்ன கேஸ்மா? இந்த 5 வகுப்புகளை தவிர வேற ஏதேனும் ஒரு வகுப்பினர்கள் இந்தியாவில் இருக்க முடியுமா? இப்போ சிம்பிளஸ்டான ஒரு லாஜிக் எடுக்கும். 90% இதுல 5 குரூப்லமா பெரும்பான்மையான மக்கள் என்ன மக்களா இருப்பாங்க இந்தியாவில் வாழ்றவங்க? ஆர்ஐயா, என்ஆர்ஐயா, ஓசிஐயா, ரெஃப்யூஜிஸா, இல்லீகல் மைக்ரன்ஸா? இந்தியாவில வாழ்றவங்க. இல்ல இப்ப சிம்பிள்மா, 146 கோடி மக்கள் தொகையாமா இந்தியால. எவ்வளவு இருக்காங்க? 146 crores. இது எல்லாமே இந்தியன் சிட்டிசன் தான். இப்ப இதுல திட்டமா ஒரு 85% எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்டமா, குத்து மதிப்பா ஒரு 85% இந்தியாலேயே பிறந்து இந்தியாவிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 15% என்ன இருப்பாங்க, என்ஆர்ஐ வேற நாட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்தியாவில அகதிகள் இருக்காங்களா இல்லையாமா? குட். அதே மாதிரி இந்தியாவில இல்லீகல் மைக்ரன்ட், அதாவது எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இந்தியாவுக்குள்ள இருப்பாங்களா மாட்டாங்களாமா? ஓகே, இருப்பாங்க. இப்போ இந்த குடியுரிமை திருத்த சட்டம் சொல்றோம்ல, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது இவங்க ஆல்ரெடி இந்தியன் சிட்டிசன் தான், கரெக்டாமா? இவங்களும் இந்தியன் சிட்டிசன் தான், கரெக்டா? இவங்க இந்தியன் சிட்டிசன் தான் இருந்தாங்க, இப்ப இந்தியன் சிட்டிசன் கிடையாது. ஏன்னா என்ன கேட்டாங்க, வேற நாடு குடிமை வாங்கிட்டாங்க. இப்ப இவங்க இந்திய நாட்டின் குடியுரிமை பெற்றவர்களாமா? இவங்க வர மாட்டாங்க, இவங்க வருவாங்க ரெஃப்யூஜிஸ். ஆர் இந்தியன் சிட்டிசன்மா? இல்லம்மா இல்லம்மா, அகதிகள் கேக்குறமா, அகதிகளா வர்றாங்கல்லம்மா, அவங்க வர மாட்டாங்கம்மா. தென் இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ்மா, இப்போ நான் எல்லாமே பாஸ்போர்ட் வச்சிருக்கேமா, விசா வச்சிருக்கேன், லீகலா இந்தியாவுக்குள்ள 11 வருட காலம் நான் இருந்தால் எனக்கு குடியுரிமை கிடைக்கும். ஆனா நான் எப்படி வந்திருக்குமா, இல்லீகல். அப்ப இவங்களுக்கு தருவாங்களாமா? தர மாட்டேன். அப்போ சிம்பிளஸ்ட் லாஜிக் தான், ஒண்ணு இந்த நாட்டிலேயே பிறந்து இந்த நாட்டிலேயே நான் வளர்ந்திருந்தா எனக்கு குடியுரிமை கிடைச்சிடும். இல்ல அப்படின்னாமா நான் இங்க பிறந்து வேற நாட்டுக்கு போயிட்டேன், ஆனா இருந்தாலும் நான் இந்தியன் குடியுரிமை பெற்றவன் தான். இப்ப இந்த குடியுரிமை திருத்த சட்டம் எப்படி சொல்றாங்களாமா, இப்போ இவங்க இந்த 2 பேருக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, சிட்டிசன்ஷிப் இருக்கு. இப்ப குடியுரிமை இல்லாத மக்கள் யாராரு, இந்த இந்தியா வம்சாவளி சேர்ந்தவர்கள், அகதிகள், தென் இந்த ப்ரூஃப் எதுவுமே இல்லாம இந்தியா வந்த இல்லீகல் மைக்ரன்ட். அப்ப இப்ப கொண்டு வந்த இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்த 3 வகுப்பில் எந்த வகுப்பினருக்கு குடியுரிமை தரன்னு சொல்றாங்க? அகதிகளுக்கு கொடுக்க சொல்லிருக்காங்களாமா இப்ப இந்த குடியுரிமை சட்டத்துல? அகதிகளுக்கு இருக்கா? இப்ப உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், இப்ப இது எவ்வளவு புரிஞ்சுலமா, 5 டைப் ஆஃப் மக்கள் வாழ்றாங்க.
ரெசிடென்ட் இந்தியன்ஸ், இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலே குடிமை பெற்றவர்கள் தான். என்ஆர்ஐ நாம இந்தியாவில பிறந்து இந்தியா குடிமை வாங்கிட்டு இப்ப வேற கண்ட்ரில இருக்கிறீங்கம்மா. தென் ஓசிஐனா இந்தியாவிலேயே இருந்து இந்தியாவிலேயே குடியுரிமை பெற்று வேற நாட்டுக்கு போய் அந்த நாட்டோடைய குடிமை வாங்கிட்டாங்க, அது இந்திய வம்சாவளி கிடையாது. அதுக்கப்புறம் அகதிகள், தென் இல்லீகல் மைக்ரன்ஸ். ஓகேமா, இப்போ அடுத்த ஒரு சிம்பிளஸ்ட் லாஜிக் இருக்கும். ஓகேமா, இப்போ இந்த பாலிட்டில் நீங்க படிப்பீங்கம்மா, ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. விதி 5 இருந்து விதி 11 வரைக்கும் இதுதான் சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லுமா. எந்த ஷரத்மா? ஷரத் 5 இருந்து ஷரத் 11, ஆர்டிகல் 5 இருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும் சொல்றதாமா இந்தியாவில சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லும். ஓகேவா, இதுல ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9, 10, 11 கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன ஒரு அழகான திங்னாமா, இன்னைக்கு இந்த ஆர்டிகல் 5 to 11 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா ரிபப்ளிக் ஆச்சுலமா ஜனவரி 26, 1950. சோ இந்தியா வந்து ஒரு ரிபப்ளிக் நாடா மாறினதுனால தானமா இந்த நாடு வரைக்கும், இந்த நாடுக்குள்ள யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப்பா இருக்காங்க, யாரெல்லாம் குடியுரிமை இல்லை, அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் மட்டும் தான் பயிட்டுள்ளவர். ஓகேவா, சோ கிளியர். யாரெல்லாம் இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் இந்திய நாட்டின் குடிமகனாக இல்லை அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தாமா பயிட்டுள்ளவர். ஆனா இந்த 5 to 11 விதியில உங்களுக்கு எப்படி குடியுரிமை கிடைக்கும், உங்க குடியுரிமை எப்படி பறிபோகும் என்பதை சொல்லப்படவில்லை. இன்னைக்கும் இந்தியால உங்களுக்கு எப்படி குடியுரிமை கிடைக்கும், உங்க குடியுரிமை எப்படி பறிபோகும், இதை முடிவு பண்றது எல்லாமே யாருன்னா பார்லிமெண்ட் தான் முடிவு செய்வார்கள். யார் முடிவு பண்ணுவாங்கம்மா? பாராளுமன்றம் தான் முடிவு செய்வார்கள். கிளியரா படிச்சுங்க. இந்தியா அரசியல் அமைப்பில் உங்களுக்கு எப்படி குடியுரிமை கிடைக்கும், உங்களது குடியுரிமை எப்படி பறிபோகும் என்று குறிப்பிடப்படவில்லை. உங்களின் குடியுரிமை எப்படி கிடைக்கும், உங்க குடியுரிமை எப்படி பறிபோகும் என்பதை நமக்கு முடிவு பண்ணக்கூடிய அமைப்பு எந்த அமைப்பு தான்? பாராளுமன்றம் தான் முடிவு செய்வார்கள். ஓகேவா, இப்போ இந்தியா பொறுத்த வரைக்குமா 5 வகையில் உங்களுக்கு குடியுரிமை கிடைக்குமா? we can get how many types? 5 types. ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பின் மூலமாக இந்தியாவிலேயே பிறந்த கிடைச்சிருமா. நெக்ஸ்ட் வருமா வம்சாவளின்னு சொல்லுவாங்க, டிசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்க, டிசென்ட். தென் தேர்ட் என்னமா ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவின் மூலமாக கிடைக்கும். இந்த ஃபோர்த் தான் ரொம்ப முக்கியமா, நேச்சுரலைசேஷன், இயல்பாக குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயல்பாக எப்படி குடியுரிமை கிடைக்கும் என்று சொன்னால், இந்த இடத்துலதாமா நான் வேற நாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் வந்து 11 வருட காலம் இந்தியாவில் நான் வசித்திருந்தால் எனக்கு விருப்பப்பட்டால் நான் இந்தியா குடியுரிமை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் ஒன்லி ஃபார் லீகல் மைக்ரன்ட், ஒன்லி ஃபார் லீகல் மைக்ரன்ட். அப்ப பிறப்பின் மூலமாக, வம்சாவளி மூலமாக, பதிவின் மூலமாக, தென் இயல்பின் மூலமாக. 5வது நாம இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். வேற ஏதாச்சும் ஒரு இடத்தை நம்ம கைப்பற்றினால், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ், வேற ஏதாச்சும் ஒரு நாட்டை போய் நம்ம கைப்பற்றி அந்த நாட்டை நம்ம நாட்டுக்குள்ள அனுப்பிச்சிட்டாமா அந்த மக்களுக்கு என்ன தருவாங்க? குடியுரிமை கொடுப்பாங்க. அப்போ 5 வகையாக இந்தியாவில் குடியுரிமை கிடைக்குமா? இப்போ இந்த 5 வகையில் உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் முடிவு பண்றது யாருதான்? பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்கம்மா. ஷரத்தில் சொல்லப்படவில்லை. ஆர்டிகல்ல எதுவுமே மென்ஷன் பண்ணலாமா? அதுல என்ன மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க? இந்த நாள் அன்னைக்கு யாரெல்லாம் இந்திய குடிமகனா இருக்காங்க, யாரெல்லாம் இல்ல, அது மட்டும்தான் இருக்குமே தவிரமா எப்படி கிடைக்கும், எப்படி படிப்போம் யாரும் முடிவு பண்ணுவாங்க? பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. அதனாலதான் முதல்லமா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் என்பது 1955 தான் முதல் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேமா, இந்த முதல் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தான் இந்தியாவில் 5 வகையில் உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் என்று சொல்லியிருப்பாங்கம்மா. ஓகேவா, அப்போ முதல்ல எப்ப கொண்டு வராங்க? 1955. அதுக்கப்புறம் நிறைய டைம் திருத்தம் பண்ணிருப்பாங்கம்மா. 86, 92, 2003, 2005, லாட் ஆஃப் திருத்தங்கள்.
அப்படி கடைசியா பண்ண திருத்தம் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பண்றாங்க. ஓகேமா? இப்ப கிளியரா புரிஞ்சுங்க. இப்ப இன்னைக்கும் நீங்களும் நானெல்லாம் இந்திய குடிமகன் தான் அப்படின்னு முடிவு பண்றது சட்டமன்றம் கிடையாதுமா. யாருதான் முடிவு பண்ணுவாங்க? பாராளுமன்றம் தான். விச் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசாங்கம் தான் முடிவு பண்ண முடியுமே தவிரமா எந்த மாநில அரசாங்கமும் முடிவு பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் நாட் டிசைட் வெதர் யூ ஆர் a citizenship or not. only who can decide மா? யூனியன் கவர்மெண்ட் தான் டிசைன் பண்ண முடியும். ஓகேமா? இப்போ 1955 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தமானது நிறைய திருத்தங்கள் பண்ணி கடைசியா நமக்கு வந்த வருடம் எந்த வருடமா? 2019. இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 கண்ட்ரிஸ்மா, 3 கண்ட்ரில இருந்து வந்த நபர்கள். என்னென்ன கண்ட்ரினாமா? ஆப்கானிஸ்தான், அது என்னமா? வெரி குட். சோ பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். இந்த 3 கண்ட்ரில இருந்து வந்த 6 கம்யூனிட்டிஸ்மா, 6 மதங்களுக்கு. என்ன மதங்கள்மா? ஹிந்து, ஷீக், கிறிஸ்டின்ஸ், பார்சி, புத்திஸ்ட், then finally Jains. யாருமா? ஹிந்து, ஷீக், கிறிஸ்டின்ஸ், பார்சி, புத்திஸ்ட், ஜெயின்ஸ். ஸோ 3 கண்ட்ரில இருந்து வந்த 6 மதங்களுக்கு நாங்கள் என்ன தரோம்? குடியுரிமை தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 திருத்தம் பண்ணிருக்காங்க. ஓகேமா? இப்ப சொல்லுங்களேன், இந்த திருத்தம் பண்ணது பாராளுமன்றமா சட்டமன்றமா? ஏன்னா ஒன்லி பார்லிமெண்ட் ஹஸ் த பவர் டு மேக் சேஞ்சஸ் ஆன் வாட் மா? சிட்டிசன்ஷிப். அப்ப என்ன சொல்றாங்க? இந்த 3 கண்ட்ரில இருந்து வந்த 6 கம்யூனிட்டிஸ்மா வந்த உடனே கொடுக்க மாட்டாங்கம்மா. என்ன பண்ணணும்னா டிசம்பர் 31, 2014 இந்த நாட்களுக்குள்ள இந்தியாவுக்குள்ள வாங்கி வந்திருக்கணுமா? எப்ப வந்திருக்கணும்? டிசம்பர் 31, 2014 இந்த 3 கண்ட்ரிஸ் இருந்து இந்த 6 கம்யூனிட்டிஸ் வந்திருந்து டிசம்பர் 31, 2019 வரைக்கும் இந்தியாவில அவங்க ஸ்டே பண்ணி இருந்தாங்கனால் எவ்வளவு வருஷமா? 5 years, 5 வருட காலம் இந்தியாவில் அவங்க ஸ்டே பண்ணி இருந்திருந்தாங்கனால் அவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேமா? அப்போ எந்த நாட்களுக்குள்ள வந்திருக்கணுமா? டிசம்பர் கடைசியில வந்திருக்கணும் 2014 இருந்துமா. டிசம்பர் 31, 5 வருட காலத்திற்குள் நான் 5 வருஷமே இந்தியாவில் இருந்திருக்கணுமா. 5 வருஷத்துல என் மேல எந்த ஒரு கேஸுமே இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே இல்லை என்று சொன்னால் நாங்க என்ன பண்றோம்? குடியுரிமை கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்ப இந்த 6 கம்யூனிட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா, ரிலீஜியஸ்லி ப்ராசிக்யூட்டட் பர்சன், ரிலீஜியஸ்லி ப்ராசிக்யூட்டட் பர்சன்ஸ். ஓகேமா? அதே மாதிரி தே கேன் பி இல்லீகல் மைக்ரன்ஸாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னமா? இல்லீகல் மைக்ரன்ஸ். அப்போ இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 கண்ட்ரில இருந்து இந்த 3 கண்ட்ரில ரிலீஜியஸ்லி ப்ராசிக்யூட்டட்னா மதத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் இந்த 6 கம்யூனிட்டிஸ்மே. இந்த 3 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 6 கம்யூனிட்டிஸ் அந்த 3 கண்ட்ரில மதத்தால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் எங்க பக்கத்தால் இருக்கக்கூடிய இந்திய கண்ட்ரிக்குமா ஒரு இல்லீகல் மைக்ரண்டா வர்றாங்க. லீகலா வரலாமா? அங்க பயந்து. அகதிகளா வரலாமா? அங்க பயந்து அங்கிருந்து எங்க வராங்க? இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. ஓகே, அப்படி வந்தவங்க 2014 டிசம்பர் 31 வந்திருக்கணுமா. வந்து 5 வருஷம் இந்தியாவுக்குள்ள இருந்தால் நான் என்ன தரோம்? குடியுரிமை தர்றேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இது இவ்வளவுமா சிம்பிளஸ்ட் ஆக்ட். ஓகே, இப்போ இந்த சட்டத்துல என்னமா பிரச்சனை இருக்கு? ஏமா தமிழ்நாட்டுல ஒரு ப்ரொடெஸ்ட், தமிழ்நாட்டுல கேரளா போன்ற மாவட்டத்துல சொல்லிட்டாங்களே நாங்கள் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று. என்ன காரணமா இருக்கலாம்? என்னமா சொல்லுமா, கேக்குதுமா? இல்லீகல் மைக்ரன்ஸ் அவங்களுக்கு டேட்டா இருக்காது இல்லைங்களா? எப்ப வந்தாங்க, எப்ப போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க இந்த டேட்ல வந்திருக்காங்க? அதாமா. இப்ப எப்படின்னா அதுக்குதான் என்ன சொல்றாங்க?
ஸோ டிசம்பர் 31 2014 இல்லீகல் மைக்ரண்ட் உள்ள வந்திருந்தாலும் ஓகேமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப குடியுரிமை அப்ளை பண்ற மாதிரி போற மாதிரி இருந்தாமா இந்த 6 கம்யூனிட்டிஸ்மே அவங்க இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்களா. ஸோ இந்தியாவுக்குள்ள வரைக்கும் பாஸ்போர்ட் எல்லாம் வந்திருப்பாங்க ஓகேவா. பட் இப்போ அவங்க இந்தியாவுக்குள்ள வந்துமா இந்த 5 வருட காலம் அவங்க இந்தியாவில வாழ்ந்திருந்தாங்கனால் கண்டிப்பா ஆதார் கார்டு இருந்திருக்கும். கண்டிப்பா அவங்க ஒரு இடத்துல வாழ்ந்திருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கான ப்ரூஃப்மே அதுக்கு தான் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு தான் 5 வருஷம் டைம் தரேன் ஓகேவா. இப்போ நான் இல்லீகல் மைக்ரண்டா உள்ள வரேன். நான் இந்தியாவில வந்துமா தங்க வரல, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நான் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கேன். நான் திரும்பி இந்தியாவிலிருந்து வெளியே போயிருவேன். அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா ஐ கேன் கோ. பட் இந்த இல்லீகல் மைன்ஸ் போக மாட்டாங்க. ஏன்னா இங்க எங்களுக்கு செட் ஆகலைன்னு இங்க கீழே வராங்க. ஸோ அப்ப அப்படி வரவங்க நீங்க கேட்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாம் தரக்கு தான் எவ்வளவு டைம் தராங்க, 5 இயர்ஸ் அங்க டைம் கொடுத்துருக்காங்க ஓகேமா. அப்ப என்னன்னா இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப இதுவே நான் லீகலா வந்தால் இந்தியாவில எனக்கு குடியுரிமை கிடைக்கும். எவ்வளவு இயர்ஸ் இருக்கணும், 11 இயர்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப 11 வருஷம் இருந்தா நார்மலா எனக்கு கிடைச்சிரும். ஆனா இந்த மதத்தால் பாதிக்கப்பட்ட நபர் எவ்வளவு தராங்க, 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு 6 வருட காலம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி குடியுரிமை கொடுக்குறாங்க. ஓகே, இப்ப இதுல என்ன ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதான் சட்டம், இவ்வளவு சொல்லுங்க, வேற ஒண்ணுமே சொல்லுமா. 3 நாட்டுல இருந்து வந்த அந்த 6 கம்யூனிட்டிஸுக்கு இந்த 5 வருட காலம் இந்தியாவில் இருந்திருந்தால் அவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்கிறோம். ஏன் இந்த 3 கண்ட்ரி அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு காலகட்டத்துல பாத்துட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது எல்லாமே பார்த்தோமா இந்தியாவில இருந்து நாடுகள் தான். ஸோ இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போனதாமா இந்த 3 கண்ட்ரிஸ்மே, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ். அப்போ 1947 காலகட்டத்திலமா இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குதா. அப்ப நிறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இதுதான் பாகிஸ்தானா உருவாச்சு. 1971 தாமா இங்க என்ன கண்ட்ரி உருவாச்சு, பங்களாதேஷ் அப்படின்னு கண்ட்ரி உருவாச்சு. அப்ப 1947 விடுதலை கிடைக்கும் பொழுதுமா நிறைய டைப் ஆஃப் மக்கள் இந்த கண்ட்ரி வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க, பாகிஸ்தானுக்குள்ள வந்துட்டாங்க ஓகேவா. அப்போ இங்கேயும் இங்கேயும் ரெண்டுமே பாகிஸ்தானா தான் இருக்குமா. 1971 காலகட்டத்தில் தான் இந்த ஈஸ்ட் பெங்கால் அப்படியே என்ன மாறிச்சு, பங்களாதேஷா மாறிச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த 2 கண்ட்ரில இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அந்த 6 கம்யூனிட்டிஸ் நிறைய பாதிப்புகள் ஈடுபட்ட காரணத்தால் எல்லாம் என்ன ஆகுறாங்க, இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா. இப்போ ஆப்வியஸா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, அப்ப நீ வந்தீங்கனாலும் உடனே தர முடியாது, வந்து 2014 அந்த காலத்துக்குள்ள நீங்க வந்திருக்கணும், வந்து இவ்வளவு வருஷம் இருந்திருந்தால் குடியுரிமை தரேன்னு சொல்றாங்க ஓகேவா. இதுல இப்ப நமக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைகள் போகும் அப்படின்னா, தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சோ இதுல வந்து நீங்க 2 வகுப்பினரை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா, ஏன் வந்து தமிழ அகதிகளுக்கு நீங்க தர மாட்டேங்கிறீங்க, தமிழ் ரெஃப்யூஜிஸ் இருக்காங்களா ஸ்ரீலங்கா வந்திருப்பாங்கல்ல, அந்த தமிழ் ரெஃப்யூஜிஸ்க்கு ஏன் நீங்க அதை ஆட் பண்ணல. அதே மாதிரிமா முஸ்லிம்ஸ் இஸ்லாமிய நபர்களை நீங்க ஆட் பண்ணி சொல்லலாம், ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு ஓகேமா. சோ முஸ்லிம்ஸ் நீங்க ஆட் பண்ணல, அடுத்து யாரும் ஆட் பண்ணல, தமிழ் ரெஃப்யூஜிஸ் நீங்க ஆட் பண்ணலன்னு சொல்றாங்க ஓகேமா. இப்போ ஸ்ரீலங்காலமா 2009 காலகட்டத்திற்கு பிறகு அங்க உள்நாட்டு கலர் வந்து பெருசா கிடையாது. இன்னைக்கும் ஸ்ரீலங்கால தமிழ் மக்கள் நிறைய பேர் வாழ்றாங்க. இப்ப இங்க வந்த இந்த 6 கம்யூனிட்டியுமே மதத்தால் பாதிக்கப்பட்ட வந்த கம்யூனிட்டிஸ். ஆனா தமிழ்நாடு தமிழ் அகதிகள் எல்லாமே இனப்பிரச்சனை. இது மத பிரச்சனையுமா, இது என்ன பிரச்சனையா இருக்கும், தமிழ்நாடு எல்லாமே அகதிகள் எல்லாமே எத்தனிக் குரூப், இனப்பிரச்சனையா தான் இருக்கும் ஓகேமா. இப்போ இன்னைக்கு ஸ்ரீலங்கால எனக்கு நிலவரம் சரியில்லை, அதனால நான் ஸ்ரீலங்கா விட்டு வந்துட்டேன். நாளைக்கே ஸ்ரீலங்கால நிலைமை சரியானால் நான் தமிழ்நாட்டுல எங்க போலாம், ஸ்ரீலங்கா போலாம், எனக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. மேபி அந்த காரணத்தினால யாரும் ஆட் பண்ணலாமா, தமிழ்நாடு ரெஃப்யூஜிஸ அவங்க ஆட் பண்ணல. ஏன் வந்து இஸ்லாமிய நபர்களை ஆட் பண்ணலன்னு சொன்னா, இப்ப சிம்பிளா கெஸ் பண்ணி பாருங்களாமா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளுமே எந்த பெரும்பான்மை கொண்ட நாடுகளாமா இருக்கும், எந்த பெரும்பான்மை கொண்ட நாடுகள்மா, வெரி குட். சோ அங்க இஸ்லாமிய நாடுகள் தான் ஃபுல்லாவே இருக்கும். இப்ப அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி தான் முஸ்லிம்ஸ். அப்ப இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க சிறுபான்மையரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாமா. ஏன்னா இன்னைக்கும் இந்தியால சிறுபான்மையர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ஒர்க் ஆகணுமா, 2 டைப் ஆஃப் சிறுபான்மையினரா பிரிப்பாங்க. மொழிவாரி சிறுபான்மையினர் ஒண்ணுமா, மதவாரி சிறுபான்மையினர் ஒண்ணு. 1
ஆன் த பேஸ் ஆஃப் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் யுவர் ரிலீஜன். ஸோ ரெண்டு பார்ட்டா பிரிப்பாங்க. ஓகேமா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 77% 78% ஆஃப் மக்கள் இங்க மதமாக என்ன வாழ்றாங்க? ஹிந்து மதமா வாழ்றாங்க. அப்ப ஹிந்து பெரும்பான்மை கொண்ட நாடுதான் இந்திய நாடு. அப்படி இருக்கிறப்பமா அந்த மூணுல இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய நபர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க என்னவா மாற வாய்ப்பு இருக்கு? ஆப்வியஸா சிறுபான்மையமா இருக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுவும் இல்லாம இந்த 3 கண்ட்ரில இருந்து இஸ்லாம்ஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை கிடைக்காது கேட்டா அப்படி கிடையாதுமா. அவங்க எவ்வளவு வருஷம் தான் கண்டிப்பா கிடைக்கும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, 11 வருஷம் வந்து இந்தியாவுக்குள்ள இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் கிடைச்சிடும், சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும். ஓகேமா? இப்ப இதுல தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் சிஏவை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்காமா? Can a state unilaterally stop the implementation of CAA? No, sir. Because அது யார் கண்ட்ரோல் கீழமா இருக்கு? Union Parliament. அவ்வளவுதான். அப்ப பார்லிமெண்ட் நினைச்சால் மட்டும்தான் கொண்டு வர முடியுமா? பார்லிமெண்ட் நினைச்சால் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேமா? சரி, இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்டாமா நமக்கு அந்த அந்த சட்டங்கள் என்ன சொல்கிறது, அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த ரெண்டையும் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினால் மட்டும்தாமா யார் சொல்றது கரெக்ட் இல்ல யார் சொல்றது தப்பு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகேமா? இப்ப குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி எதுவுமே தெரியாம ஒரு மக்கள் வந்து நம்ம பேசுறோம் பண்ற சொன்ன போறோம் அப்படின்னா அப்போ அதுக்கான வேல்யூ அங்க எதுவுமே இல்லாம போயிடுதுமா. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இப்ப மாற்ற நிறைய டைப் ஆஃப் மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான காரணம் இந்த சட்டம் வந்து சிறுபான்மைக்கு எதிராக இருக்கிறது, இந்த சட்டம் வந்து இந்த ரெஃப்யூஜி எதிராக இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்ப இந்த 6 கம்யூனிட்டி இந்தியாவுக்குள்ள வராங்களாமா, இவங்க இந்தியாவுக்குள்ள வரனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா வசிக்கக்கூடிய குடியுரிமைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? எனி ப்ராப்ளம் ஃபார் இந்தியன் முஸ்லிம்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆக்ட்? No, sir. நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ரைட்டாமா? இங்க இருக்கக்கூடிய குடிமகனோட இதை எடுத்துட்டு அது சொல்லுங்க மேம். இது வந்து இது பல நியாயப்படுத்த முடியாது. ஒரு சிலருக்கு நியாயமா தெரியும், பல பேருக்கு தப்பா தான் இருக்கு. இப்ப இது வரைக்கும் 2019 முன்னாடி இருந்தது வரைக்கும் என்ன தப்பா இருக்கு? என்னமா மாற்றலாம். என்னமா இல்ல கரெக்ட்னு சொல்றேன் இல்லையா? ம் கரெக்டா எல்லாம் கேட்டீங்கன்னா 2019 முன்னாடி வரைக்கும் என்ன தப்பா இருந்தது சட்டத்துல ஏன் இப்ப மாத்துறாங்க? அதுல என்ன பிரச்சனை தெரிஞ்சது உங்களுக்கு? புரியலமா நீங்க என்ன பிரச்சனை தெரியுது? ஐ கான்ட் ஏபிள் டு கெட் யூ. ஆல்ரெடி முன்னாடி ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த இதுக்கு முன்னாடி பண்ண அமெண்ட்மெண்ட்ல ஏதாவது அந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதனால அவங்க இந்த திருப்பி அமெண்ட்மெண்ட் பண்றாங்கன்னு நம்ம ஏற்றுக்கலாம். 2019 வருஷத்துல எந்த பிரச்சனையும் வரல. அப்படி எங்களுக்கு இது புதுசா அவங்க கொண்டு வரணும். இது கொண்டு வராம இருக்காதுங்களா? கொண்டு வரணும், எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். இப்ப நீங்க ஸ்ரீலங்கால வந்து இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இப்ப மற்ற 3 நாடுகள்லயும் மற்ற இருக்கிற அங்க இருக்கிற சிறுபான்மையினர் மக்கள் நார்மலா தான் இருந்துட்டு இருக்காங்க. நமக்கு தெரியல நல்லா இருக்காங்க சண்டையா இருக்காங்க, நமக்கு தெரியல. அதே மாதிரிதான் ஸ்ரீலங்காலையும் நல்லா இருக்காங்க இல்லையா நமக்கு தெரியல. ஆனா அவங்க ஸ்ரீலங்கால மட்டும் தமிழ்ல மட்டும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்ல விளையாட்டு பண்ணல. சரி, அது வந்து நான் ஒரு சிலர் நான் அவங்க கண்ண வச்சுக்கலாம். சில பேர் நல்லா பார்த்தா நல்லா தெரியுது, சில பேர் தப்பா பார்த்தா அது தப்பா தான் தெரியுது. அதாம்மா, நான் சொல்றேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப என்னன்னா நான் தான் கிளியரா சொல்லணுமா, இந்த ஆக்ட் என்ன சொல்லுது, என்ன ப்ரொவிஷன், அதான் மேட்டர்ஸ் இருக்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல நம்ம இது கரெக்டா தப்பா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பேச வேண்டாம். ஓகேமா? ஃபார் எக்ஸாம்பிள் 2019க்கு முன்னாடி ஏன் இந்த சட்டம் கொண்டு வரல, இப்ப இந்த சட்டம் ஏன் கொண்டு வராங்கம்மா, அதனால தெளிவா சொன்னேன். ஒன்லி இதெல்லாம் யாரு முடிவு பண்றதாமா? பாராளுமன்றம் முடிவு பண்றதா. ஓகேமா? இப்போ இன்னைக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாலுமா யாரு இன்னைக்கு இதை ஸ்டாப் பண்ண முடியுமாமா? சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க பாருமா, உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் சென்று அந்த உச்ச நீதிமன்றம் அதை ஸ்டே பண்ணால் மட்டும்தாமா இதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேமா? நான் இப்ப எதுன்னு சொல்ல வரேன்னா, ஒரு மாநிலம், தனிப்பட்ட மாநிலம் இதை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டா ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகேமா? ஏன்னா தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் இல்ல கேரளாவில் அமல்படுத்த மாட்டோம் கேட்டோமா, ஒரு ஸ்டேட் தனிப்பட்டு எந்த முடிவுமே எடுக்க முடியாது. பார்லிமெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டம், இந்த சட்டம் செல்லாது என்று சொல்வதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குனாமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இன்னைக்கும் இந்த சிஏவை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே இது என்னன்னா, ஒன்லி சுப்ரீம் கோர்ட் கேன் டு இட். அப்ப இன்னைக்கும் உச்ச நீதிமன்றம் சென்று இதை கேஸ் போட்டுமா இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கேஸ் ஸ்டாப் ஆகும். அப்ப வேற யாராச்சும் இதை ஸ்டாப் பண்ண முடியுமானமா? மறுபடியும் பார்லிமெண்டே இதை ரீவாப்பஸ் சொன்னால் மட்டும்தாமா
அவங்க ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு உள்ள கொண்டு வர வேண்டாமா, பட் ஜென்ரலா இந்த சட்டம் என்ன சொல்கிறது, என்ன பண்றது, அவ்வளவுதான். ஓகேமா? ஃபார் எக்ஸாம்பிள், குடியுரிமை அப்படிங்கிற கான்செப்ட் எது கீழே வரும்? பியூரலிஸ்டிக் கீழே தான் வரும். யாரு மட்டும் திருத்தம் பண்ண முடியும்? பார்லிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேமா? அதே மாதிரி எப்ப திருத்தம் பண்ணாங்க? 2019 திருத்தம் பண்ணாங்க. எவ்வளவு கண்ட்ரிஸ், எவ்வளவு கம்யூனிட்டிஸ், என்ன கட் ஆஃப் டேட், இதை ஃபுல்லா டிசைட் பண்ற இடமா பார்லிமெண்ட்டும். அதே மாதிரிமா இந்த 6 கம்யூனிட்டிஸ் இந்தியாவுக்குள்ள வர்றாங்களா, இவங்களை கட்டாயப்படுத்தி இந்தியாவில் குடியுரிமை வேணுமான்னு சொல்லி கேட்டா அது தப்பு. சோ விருப்பப்படுறவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்கம்மா. ஓகேமா? இப்ப இந்த விருப்பப்படுறவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கல நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, ஏன் இந்த 2 குரூப்பா விடுறீங்க அப்படின்னு தான் கொஸ்டின் இருக்கு. ஓகேமா? பட் அதுதான் சரி ரைட்னாமா, இந்த எல்லாமே முடிவு பண்றாராமா ஒன்லி பார்லிமெண்ட் கேன் டிசைட். ஓகேமா? பாராளுமன்றம் முடிவு பண்ணினாங்கன்னா அதை மாத்துறதுக்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ வாட் சுப்ரீம் கோர்ட் இஸ் கோயிங் டு சேங்கிறதா அடுத்த கேள்வியா இருக்கும். ஏன்னா இப்ப கேஸ் போட்டிருக்காங்க, நிறைய பேர் தொடர்ந்து கேஸ் போட்டிருக்காங்கம்மா. ஸோ உச்ச நீதிமன்றம் அந்த கேஸை எடுத்து அவங்க வந்து அதை வேண்டாம்னு சொல்லி நிறுத்தினால் மட்டும்தாம்மா இப்பொழுதைக்கு அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்காங்கன்னா, ஒரு சிம்பிளஸ்டான ஒரு லாஜிக். ஓகேவா? இப்ப இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த குடியுரிமை திருத்த சட்டம், ஸோ இதனால வந்து there is an article called ஆர்டிகல் 14 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இதனால பாதிக்கப்படுதா, அதுதான் அடுத்த ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். இப்ப இந்த எல்லாத்தையும் சமமா பார்க்காம வேற மாதிரி பாக்குறாங்களா, அதுதான் அடுத்த கேள்வியா இருக்குமா. இது எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் எதுவா இருந்தாலுமா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இந்தியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரப்போறது இல்லைமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்னுடைய குடியுரிமை எடுத்துட்டு எனக்கு பதிலா இன்னொரு உள்ள கூப்பிட்டதுன்னா என்னோட உரிமை பாதிக்கப்படும். இப்ப என்னோட எடுக்கிறது கிடையாது. என்னோட எடுக்காம என் பக்கத்துல இன்னொரு சேர் இருக்கு, அந்த சேர்ல விருப்பப்பட்டு வர்றவங்க இங்க வரலாம். ஏன்னா இது எல்லாருமே ஒரு காலத்துல இந்தியாவில வாழ்ந்த மக்கள் தான். இந்தியாவில இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு காரணத்தாலதான் they are doing all those things. ஓகேமா? இப்ப என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமையே கிடைக்காத இப்ப கிடையவே கிடையாதுமா. அவங்களும் தாராளமா வரலாம், இந்தியாவில இருக்கலாம், என்ன பண்ணலாம், குடியுரிமை வாங்கிக்கலாம். ஓகேமா? உங்களோட சின்ன டேட்டாக நான் சொல்றேமா. 2014 இருந்து 2024 இந்த காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க போய் சும்மா நெட்ல எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குமா. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான்ல இருந்து வந்த இஸ்லாமிய நபர்களுக்கு குடியுரிமை கொடுத்திருக்காங்கம்மா. ஸோ தே காட் சிட்டிசன்ஷிப் ஆல்சோ. ஓகேமா? ஏன்னா குடியுரிமை என்பதுமா நான் விருப்பப்படணும், நான் விருப்பப்பட்டா மட்டும் பத்தாதுமா, அரசாங்கம் அதை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நான் குடியுரிமை வாங்குறமா. ஓகேமா? அப்ப என்னன்னா, ஜென்ரலா இப்போ நிறைய விஷயம் என்ன ப்ராப்ளம்ஸா இருக்குன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட், ஸ்ட்ரைக்கு, கலவரம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே இப்பொழுதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் தான். நம்ம என்னன்னா, வாட் இஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட், இந்த சட்டம் என்ன சொல்கிறது. ஓகேமா? நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த சட்டத்துடைய இம்பாக்ட் என்ன. ஓகேமா? இந்த 2 விஷயமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹேவ் டு நோ. மிச்சப்படி இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்பதுமா எல்லாத்துக்குமே இரு வேறுபட்ட கருத்தான் இருக்கும். ஓகேமா? இப்ப நீங்க இந்த சட்டத்தை அக்செப்ட் பண்றீங்கன்னா அது உங்களின் தனிப்பட்ட விருப்பம். இப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணாம போயிட்டோமா நம்ம தனிப்பட்ட விருப்பம் தான். அதுதான் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 19 நமக்கு ஒன்று கொடுத்திருப்பாங்க. வி கால் தட் அஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை. ஸோ இந்த பேச்சுரிமை கருத்துரிமை நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குமா. ஸோ தாராளமா என்ன வேணா நம்ம சொல்லலாம், என்ன வேணா நம்ம பேசலாம், அதுக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகேமா? ஸோ என்னன்னா, பிஃபோர் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ் ஆக்ட் அண்ட் ஆல், ஸோ அந்த ஆக்டை பத்தி கொஞ்சம் ப்ரொவிஷன் தெரிஞ்சுட்டால் which will be easy for you to learn. ஓகேமா? now we'll take one more thing also. ஓகேவா? இப்போ ரீசெண்டா வந்துமா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து ஒரு சிம்பிளஸ்ட் என்னன்னா, they have a lot of அடுத்த ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் என்னன்னா, we'll take ஒரு சிம்பிளஸ்டான ஒரு கான்செப்ட் எடுப்போம். ஓகேமா? do you think விதி 17 ஆர்டிகல் 17 எப்படி சொல்லுவாங்கம்மா, that is called what is விதி 17 கேள்விப்பட்டீங்களா? ஷரத் 17 என்ன சொல்கிறது என்று? வெரி குட். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி சொல்லுவாங்களா. சோ தீண்டாமைக்கு எதிரான சட்டங்கள் தான். ஓகே, இப்போ ஜெனரலா வந்துமா இன்னைக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாமா தீண்டாமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களாமா? டு யூ திங்க் அன்டச்சபிலிட்டி இஸ் தேர் ஆர் நாட்?
1955 சட்டம் கொண்டு வந்தாங்கம்மா. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷமே 1955 கொண்டு வந்தாங்க. அப்ப தமிழ்நாட்டுல தீண்டாமை என்ற விஷயம் இன்னும் இருக்கா இல்லையான்னு கேட்டா நம்ம வந்து ஆப்வியஸா எஸ் சொல்லணுமா சொல்லலாமா? ஓகேமா, இது வந்து ஒரு நிபந்தனமான ஒரு உண்மைதான். ஓகேமா, இப்ப இது நிறைய நீங்க இதுல பாத்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேங்கை வயல் இன்சிடென்டா இருக்கட்டும், தென் ஈவன் அந்த தென்காசியில வந்துமா அந்த தேன் முட்டாய் கொடுக்குறப்ப வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இன்சிடென்டா இருக்கும். தென் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஓகே மேம், இப்போ இந்த தமிழ்நாடுல ஜென்ரலா இந்தியாவே நம்ம எடுத்துக்கோம். ஓகே மேம், ஏமா இந்தியாவில இன்னும் இந்த தீண்டாமைக்கான இந்த இது வந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? What is the reason for still high prevalence of untouchability in India? What is the reason for this? என்ன காரணங்களா இருக்கலாம்? ஜென்ரலா கெஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல இந்தியால இந்த தீண்டாமை அப்படின்ற விஷயம் அதிகரிப்பதற்காகவோ இல்ல இன்னுமே தீண்டாமை இருந்துட்டே இருக்கு, என்ன காரணமா இருக்கலாமான்னு கேக்குறேன். What is the reason for untouchability? குட், அது ஒரு காரணமா இருக்கலாமா? பியூட்டிஃபுல் ஆன்சர். சோசியல் எக்கனாமிக் இம்பேலன்ஸ், அருமையான ஆன்சர். ஓகே, இந்த சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வு. வெரி குட். வேற என்னமா காரணமா இருக்கலாம்? சரி, ஓகே, நம்ம இன்னும் சிம்பிளா கேட்போம். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோமா, சமூக நீதி அப்படின்னு சொல்லலாம்லமா. இப்ப இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய நீதியை தாமா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வில் டேக் ஒரு சிம்பிளஸ்டான ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாமே சில ஸ்கீம்ஸ் எடுப்போம். ஓகேமா, இப்போ வில் டேக் தமிழ்நாட்டுலமா இந்த ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் சில சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் உயர, டு இன்க்ரீஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், உடனே ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கீம்ஸ் செய்யப்படும், ஒன்றும் தப்பு இல்லை. ஜென்ரலா யூஸ் பண்ணுங்கம்மா. இப்ப எழுதிருப்பீங்கல்ல, உங்களுக்கு இது ஏதோ ஒரு ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டுல மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள். ஸ்கீம்ஸ்மா அட எழுதுறீங்களா? மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும், இல்லம் தேடி கல்வி, வருமுன் காப்போம், தொற்றில் குழந்தை திட்டம், இது எல்லாமே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தானமா? ஓகேமா, அப்ப அது எல்லாமே பார்ட் ஆஃப் வாட் ஜஸ்டிஸ் தான், சோசியல் ஜஸ்டிஸ் அப்படி ஒரு கணக்கு எழுதமா இருக்கும். ஸோ இப்ப எப்படின்னா, இப்ப ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, ஸோ எப்படி கேள்விகள் பொதுவா மெயின்ஸ் எக்ஸாம்ல இருக்கலாம் அப்படின்னா, they may ask question like this. ஓகேமா, what is social justice? ஸோ சமூக நீதி என்றால் என்ன? இந்த சமூக நீதியை உயர்த்த தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த முயற்சிகள் என்ன? or what are all the steps taken by தமிழ்நாடு கவர்மெண்ட் to increase what justice ma or to get what justice? social justice. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதுல இருக்கலாமா? ஓகேவா, சரி, பொதுவா வந்துமா இப்ப டக்குன்னு ஒரு ரீகேப் மட்டும் பண்ணுங்க. யூனிட் 9 டேக் யுவர் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்துமா. ஸோ ஒரு டக்குன்னு ஒரு குயிக்கா ரீகேப் மட்டும் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிச்சிருப்பீங்கன்னா உங்களுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல ஆரம்பிச்சிருப்பீங்களா? நம்ம எழுதினோம்லமா. ஸோ மேம்பாட்டு குறியீடுனா என்ன, ஹெச்டி அப்படின்னா என்ன, அது எப்ப கொண்டு வந்தாங்க, ஸோ அது ரிலீஸ் பண்றது யாரு, ஓகேமா, ஸோ என்னென்ன அடிப்படையில வந்து இன்னைக்கு இந்தியாவில மனிதவள மேம்பாட்டு குறியீடு இருக்கு, ஓகேமா. அதே மாதிரி நீடித்த நிலையான இலக்குகள் எல்லாம் எழுதணும்லமா. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான் என்ன, எவ்வளவு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு, அது தமிழ்நாடுடைய ரேங்க் என்ன சொல்லுமா. ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே உங்களுக்கு டேட்டா பார்த்தமா இருக்கும். ஸோ செகண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட், நம்ம நிறைய எழுதிருப்போம்ல. ஸோ ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார், தென் வைகுண்ட சுவாமிகள், தென் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசரா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மயூரம் வேதநாயகம் பிள்ளை, அயோத்திதாச பண்டிதர், சுப்பிரமணிய ஐயர், ஸ்ரீனிவாச சாஸ்திரி, தென் பெரியார் அவரை பத்திமா, தென் திரு கல்யாண சுந்தரர், ஓகேமா. அதுக்கப்புறம் எம்சி ராஜா, தென் அன்னை பெசன்ட் அவங்கள பத்தி எழுதிருந்தா இருக்கட்டும், தென் முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள்,
மூவலூர் ராமாமிர்தம், ஓகேமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சமூக சீர்திருத்தவாதிகள்மா, சோசியல் ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா. சரி, சும்மா ஒரு கேள்வி கேட்பா, ட்ரை பண்றீங்களா? தொழில் அண்ணன் அப்படிங்கிற நாலுவை தொடங்க யாருமா? தொழில் அண்ணன். புரியல. தொழில் அண்ணன் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்குறது யாருமான்னு கேக்குறேன். தமிழ் நியூஸ் பேப்பர் தொழில் அண்ணன், ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எழுதணும்மா தொழில் அண்ணன் அப்படிங்கிற நாளிதழ். சரி, முதலமா கரெக்டா யார் சொன்னீங்களே, சொல்லுங்கம்மா. வெரி குட். சிங்கார வேலுன்னு சொல்றாங்களம்மா, அந்த சிங்கார வேலு எழுதாம ஒரு தமிழ் நாளிதழ் எதை ஆரம்பிச்சிருப்பாரு? தொழில் அண்ணன் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாருலமா. சோ அந்த ரெண்டாவது யூனிட் ரொம்ப முக்கியமான யூனிட் தான். தென் மூணாவது அரசியல் கட்சிகள் ஃபுல்லா எழுதிருப்பீங்களாமா. சோ ரொம்ப ரொம்ப முதல்ல உருவான அரசியல் கட்சி இந்த பங்கபக்ஷ பக்ஷ சபால் ஆரம்பிச்சு ஃபுல்லா போயிருக்கும்ல. ஓகே. சுவராஜ்ய கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க? யாரும் ஆரம்பிச்சாங்க? சுவராஜ் பார்ட்டி. எழுதணும்மா, சுவராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட கட்சிமா? யாரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? இன்னொருத்தருமா? வெரி குட். சோ மோத்திலால் நேரு, சிஆர் தாஸ் ஆரம்பிச்சிருப்பாங்களா? எந்த இயர் ஆரம்பிச்சிருப்பாங்க? வெரி குட். ஜனவரி 1 1923 ஆரம்பிச்சிருப்பாங்களா? அதே மாதிரி யாருமா வந்து முதல்ல இந்த ஓகே நம்ம தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் கேள்வி கேட்போம். மெட்ராஸ் மகாஜன் சபா எப்ப ஆரம்பிச்சாங்க? மெட்ராஸ் மகாஜன சபா. வெரி குட். 1884 ஆரம்பிச்சிருப்பாங்களா? சோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். ஓகே. யாருடைய காலகட்டத்திலமா தமிழ் மொழி வந்து தமிழ்நாட்டின் அலுவலக மொழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது? Who announced Tamil as the official language of Tamil Nadu? எந்த சீஃப் மினிஸ்டர்மா? தமிழ் மொழியை தமிழ்நாட்டின் அலுவலக மொழியாக சொன்னது எந்த முதலமைச்சர்மான்னு கேட்கிறேன். Who announced Tamil as the official language of Tamil Nadu? நல்லா எழுதிருப்போம்ல, யாருமா கொண்டு இருப்பாங்க? அதே மாதிரி முதல்லமா படியரிசி திட்டம், ஒரு படி அரிசி ₹1, அது திட்டம் கொண்டு வந்து யாருமா? படி அரிசி, ஒரு படி அரிசி ₹1. சோ அறிஞர் என்ன கொண்டு வந்திருப்பாரு? குட். அதே மாதிரிமா மெட்ராஸ் அப்படிங்கறத சென்னைன்னு மொழி மாற்றம் பண்ணது யாரோட காலகட்டமா? மெட்ராஸ் was renamed as சென்னை. என்ன யாரோட காலகட்டம்? ஓகே. அதே மாதிரிமா அனைத்து சாரி அன்னை தமிழ் மொழி அர்ச்சனை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? தமிழ் மொழி அர்ச்சனை, அன்னை தமிழ் மொழி அர்ச்சனை நம்ம எழுதணும்ல. சரி, ஓகே. தமிழ்நாடுல போடப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் எந்த வருஷமா? ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். நம்ம எழுதணும்லமா, தமிழ்நாட்டு இந்தியாவில போடப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். சரி, தமிழ்நாட்டுல போடப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். கேக்குதா? ஹலோ, நம்ம எழுதணும்லமா, தமிழ்நாட்டு ஃபுல்லா எழுதிருப்பீங்கல்ல. தமிழ்நாட்டுல போடப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆணையம், தமிழ்நாட்டுல போட இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம்.
சார் இந்திரா சாகினி வழக்கு எந்த வருஷம் வந்துச்சு? இந்திரா சாகினி வழக்கு இந்திரா சாகினி வழக்கு என்பது ஏன்னா முதல்ல 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்ன கலைக்கு அந்த வழக்கு தானமா? 1992. வெரி குட். 1992 தாமா இந்திரா சாகினி அப்படிங்கிற வழக்கு வந்திருக்கு. ஓகேமா? அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு டைம் கம்ப்யூட்டர் ரிவைஸ் பண்ணிக்கோமா. ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய திட்டங்கள், நிறைய ஆப் ஃபுல்லா டேட்டா சத்தமா இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர் டு ஸ்கோர். ரொம்ப கஷ்டமாவோ ரொம்ப காம்ப்ளிகேட்டா கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். இந்த முத்துலட்சுமி ரெட்டியோடைய இந்த கலப்பு ஜாதி திருமணத்துக்கான அஸ்தின் எப்ப கொண்டு வந்தாங்க? இந்த அதே மாதிரி விதவை திருமணம் தர்மாம்பாலோட பேர்ல கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இலவச தையல் மிஷின் கொடுத்தது. அதே மாதிரிமா இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து லைக் மேரேஜ் கொடுத்தது. அதே மாதிரி செல்லுமகள் சேமிப்பு திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? ஓகேமா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய போஷன் திட்டம் எப்போ உள்ள வந்துச்சு? ஓகேமா? ஸோ இது எல்லாமே நீங்க வந்து எழுதிப்பீங்கம்மா. கிளியரா ஒரு டைம் கோத்ரூ பண்ணீங்க. ஓகேமா? ஸோ அந்த சட்டம் ஃபுல்லா கிளியரா பார்த்துருங்க. ஸோ இந்தியா திருமண சட்டம் எப்போ, ஹிந்து திருமண சட்டம் எப்போ, அதே மாதிரி வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போ, மகப்பேறு சட்டம் எப்போ, ஃபேமிலி கோட்ஸு, பிசிபிஎன்டி ஆக்ட், ஸோ போக்ஸ்கோ திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? நீங்க எல்லாமே மேக்ஸிமம் எழுதுனது ஃபுல்லாவே இயர்ஸ் டேட்டா சட்டமா இருக்கும். ஸோ கிளியரா ஒரு டீம் டேட்டா சி ஃபேக்ட்ஸ் எல்லாமே போய் பார்த்துங்க. ஸோ நேற்று எழுதுன அந்த ஜாகிரபி பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் முக்கியமா இருக்குமா, போத் ஃப்ரம் இன்டர்வியூ அண்ட் ஆல்சோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அது முடிச்சோடனே அடுத்து ரொம்ப முக்கியமா உங்களுடைய அந்த எஜுகேஷன் கல்வி எழுதிப்பீங்களாமா. ஸோ பட்டய சட்டம் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறது மெக்கலாய் கமிட்டியா இருக்கட்டும், இல்ல வுட்ஸ் டிஸ்பேச் ஆகட்டும், ஹண்டர் குழுவா இருக்கட்டும், இந்தியன் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இல்ல ஹர்டா குழுவா இருக்கட்டும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் தாமா. அந்த இயர்ஸ், அந்த டேட்டாஸ், அந்த ஃபேக்டர் ஃபுல்லாவே ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஓகேமா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஹெல்த் சிஸ்டம், சுகாதாரத்துக்கு வெறும் ஸ்கீம் சொல்றதாமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நீங்க புதுசா படிக்கக்கூடிய ஒரே சாப்டர் வந்து எக்ஸாக்டா சொல்ல போனா அந்த இ கவர்னன்ஸ் மட்டும்தான். ஏன்னா மிச்ச எல்லா விஷயங்களுமே ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, தென் சயின்ஸ், இது எல்லாமே நீங்க படிச்சுதான் தான் இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய சில டேட்டாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தாமா இதுல நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். யூ மேக் ஷுர் தட் இந்த டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூலமா இது எல்லாத்தையும் ஒரு டைம் கிளியரா பாத்துங்க, ஒரு டைம் கிளியரா go through பண்ணிக்கமா. ஓகேவா? அப்படி இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் லைக் என்ன சப்ஜெக்ட் டவுட் இருந்தாலுமேமா, ஸோ ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீமா. ஓகேமா? ஸோ நல்லா படிங்கம்மா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ இவ்வளோதான் யூனிட் 9, வெரி ஈஸியஸ்ட் சாப்டர். ஸோ ஃபுல்லாக டேட்டாஸாக தான் இருக்கும். ஸோ கோ த்ரூ ஒன்ஸ் கிளியர்லிமா. ஓகேமா? தென் வில் சி. ஸோ வில் கேட்ச் அப் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ் மதர். ஓகேமா? தேங்க்யூமா. ஆல் த பெஸ்ட். ஸ்டடி வெல். ஸோ வரக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரிமா, யூ மேக் ஷுர் தட் யூ ஹிட் கிளியர்லி. ஓகே, ஸோ 200 மார்க் எழுதுவீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ 175 ஜிஎஸ்ஆ இருக்குமா. ஸோ சாரி, 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஜென்ரலா இருக்கும், 100 கொஸ்டின் லாங்குவேஜா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 75 அதிகமா ஃபோக்கஸ் பண்றது காட்டிமா. ஸோ தமிழ் 100 கொஸ்டினையும், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின், இந்த 125 மார்க் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா மிச்சிருக்கூடிய 75 பாயிண்ட்லமா ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா கிடைச்சிரும். ஓகே, ஸோ நீங்க முதல் டைம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 75 ஜிஎஸ் முதல்ல பாலிட்டி படிச்சிருக்குமா. ஏன்னா கண்டிப்பா 10 to 12 கேள்வி அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தென் அதுக்கப்புறமா உங்களுடைய ஹிஸ்டரி பார்ட்ட படிங்க. தென் 3வதா ஜியாகிரபி, 4வதா எக்கனாமி, அதுக்கப்புறம் யூனிட் 9 யூனிட் 8. ஓகேமா? ஸோ கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளியரா பார்த்துக்குமா. ஸோ கான்ஃபிடென்ட்டா அட்டன் பண்ணுங்க. ஓகேமா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். யூ மேக் ஷுர் தட் யூ கோ த்ரூ த தமிழ் லாங்குவேஜ் கிளியர்லி. ஸோ உங்களோட பழைய தமிழ் புக், புது தமிழ் புக், ஸோ ரெண்டையும் ஒரு டைம் கிளியரா படிச்சிருமா. ஓகேமா? ஸ்டடி வெல். ஓகேமா? வில் சீமா. வில் கேட்ச் அப் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூமா.